தனுசு ராசி. தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு 7ல் இருக்கும்பொழுது சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. நிலபுலன்கள் வாங்குகிற யோகங்களும் அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 2 மற்றும் 3ஆம் அதிபதியான சனி 4ல் இருந்து பழைய சொத்துக்களை விற்று புது சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களது 5ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து இப்போ 4ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறது, கொஞ்சம் எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். குழந்தைகளோட கொஞ்சம் சின்ன சின்ன தர்க்கங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் வேலை விஷயத்துலையும் கூட சில பேருக்கு வந்து நிறைய அலைச்சல் இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான 7ஆம் அதிபதியான குரு 7ஆம் அதிபதியான குரு 7ல் உள்ள குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வியாபாரங்களையும் வியாபார நுணுக்கங்களையும் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் துறையிலலாம் வந்து நல்ல ஒரு அற்புதமாக நல்ல ஒரு ஏற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு, வண்டி வாகனங்கள் டிரான்ஸ்போர்ட்டு ட்ராவல்ஸ் வைக்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். அதே நேரத்தில் வந்து 7ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சூப்பராக. 8ஆம் அதிபதியான சந்திரன் 12ல் வந்து திங்கட்கிழமை வந்து கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும், கொஞ்சம் தூங்காமல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். அதனால் அன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சூரியன். 9ஆம் அதிபதியான சூரியன் வந்து 4ல் இருக்கும்போது அப்பாடு உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களும் ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இருந்துக்குங்க. 10ஆம் அதிபதியான புதன் 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழிலையும், ஓகேங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட்டு ஏதாவது கையெழுத்து போகிறதுனா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து 5ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா உல்லாச பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருங்க.